வெல்கம் டு மேங்கோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பைசியான கிரேவி, காடை கிரேவி. இந்த காடை கிரேவி செய்கிறதுக்கு என்னென்ன தேவை, எப்படி செய்யணுன்றதை வாங்க பார்த்துடலாம். இன்றைக்கி நான் செய்ய போகிறது 1 கிலோ காடைக்கு தேவையான மசாலா. ஒரு 30 நம்பர் வரமிளகா, அதோட உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் தோலை மட்டும் அடுப்பில் ஒரு கடாய் வச்சு லைட்டாக வறுத்துக்குவோம். தோல் மட்டும் இது லைட்டாக வறுத்ததுக்கப்புறம் இது கூட 6 டீஸ்பூன் மல்லி, அதையும் இது கூட சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துக்குருவோம். ரெண்டு டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 கொத்து கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் மீடியமான ஹீட்டில் நல்லா வறுத்துக்குவோம். இது எல்லாம் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா இது ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருவோம். இப்போ இந்த பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கிடுவோம். இதோட ஹீட்டு நல்லா குறைஞ்சதுக்கப்புறமா இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இது கூட ஒரு 4 ஏலக்காய், 4 கிராம்பு இதையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பவுடர் அரைச்சிக்குவோம். இப்போ பவுடர் தயாராகிடுச்சு. அடுத்ததாக இன்னொரு மசாலா தயார் பண்ணுவோம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குருவோம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 இன்ச் அளவில் இஞ்சியை தோல் சீவிட்டு நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வதக்கிக்குவோம். இஞ்சி ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட 250 கிராம் சின்ன வெங்காயம், இந்த வெங்காயம் வதங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு இப்போ இது ரெண்டையும் நல்லா வதக்கிடுவோம். இப்போ இந்த வெங்காயமும் இஞ்சியும் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததாக இது கூட ஒரு 20லேருந்து 25 பூண்டு பல் சேர்த்துக்குவோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். இப்போ இஞ்சி, சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்தது அது கூட 2 பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டியிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். இப்போ தக்காளிக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம். வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா ஹீட் ஆறினோன்னே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி நம்ம எடுத்துக்குவோம். இப்போ அடுப்பில் இன்னொரு கடாயை வச்சு அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். இதில் காடையை வதக்கிடுவோம். நான் இன்றைக்கி 1 கிலோ காடை எடுத்திருக்கேன். ஒரு காடையை 4 பீஸாக வெட்டியிருக்கேன். இந்த காடையை நம்ம வாஷ் பண்ணும்போது கவுச்சி வாடை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டே மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் அதிகமான மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்குவோம். இப்போ எண்ணெய் காஞ்சோடனே அதில் காடையை போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வதக்கிடுவோம். இந்த காடை ஃபுல்லாக நம்ம ஊற்றிருக்க எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா காடை ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது மல்லி, சீரகம், சோம்பு, கருவேப்பிலை இந்த மசாலாவை ஃபஸ்ட்டு காடையில் நல்லா போட்டு வதக்கிடுவோம். இந்த மசாலா தீஞ்சிடக்கூடாது. அதனால் அடுப்பு மீடியமான ஹீட்லேயே வச்சுக்குவோம். மீடியமான ஹீட்லேயே வச்சுட்டு இந்த மசாலா தீஞ்சு போகாத அளவுக்கு காடையோடு நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மசாலாவோட கலரே நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, காடையோடு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அடி பிடிச்சிடக்கூடாது, நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும்.
அடுத்ததாக நம்ம இது கூட வெங்காயம், தக்காளி இந்த சேர்த்து அரைச்சி வச்சுருக்க விழுதை இது கூட சேர்த்துருவோம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இந்த அரைச்சி வச்சுருக்க விழுதை இது கூட சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். இந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இந்த மசாலாவில் காடை நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் வேகிற வரைக்கும் தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். இது கூட கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ மசாலா கொஞ்சம் அந்த ஈரத்தன்மை குறைஞ்சி கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் நமக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி குழம்பாகவும் வச்சுக்கலாம். இல்லை குழம்பு வேணாம் எனக்கு ட்ரையாக இருக்கணும் அப்படின்றவங்க இதவே ஒரு 15 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடும். இப்போ நான் எனக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நான் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் இதை மூடி வச்சிடுறேன். இப்போ 15 நிமிஷம் ஆயாச்சு. எப்படி இருக்குன்றதை பார்த்துறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா இருக்குது. இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்குன்னா இன்னும் நல்லா வெந்துடும். 5 நிமிஷம் கழித்து இறக்கிறதுக்கு முன்னாடி இதில் கொத்தமல்லி தூவிக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயாச்சு. நல்ல எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சிருச்சு. அவ்வளோதான், கொத்தமல்லி தூவிட்டு இறக்க வேண்டியதான். நான் இன்றைக்கி இதை சாதத்தோடு சாப்பிட போகிறேன். கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சுன்னா நம்ம சப்பாத்தி, தோசை, இட்லி அதுக்கு சாப்பிட்லாம். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் காடை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் மேங்கோஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.